இந்த ஆப்ஷன் கிரேக்ஸ் கீழே வர ஒரு முக்கியமான டைப்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்டா, காமா, தீட்டா, வேகா. ஸோ இந்த டெல்டா இருக்குல்ல, ஸோ இந்த டெல்டா என்ன சொல்ல வருதுன்னா ஆப்ஷன், அதாவது அந்த அசெட் ப்ரைஸ் இருக்குல்ல, முக்கியமாக ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அதை பொறுத்து இந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இதை பற்றின ஒரு டீட்டெயில் சொல்கிறது தான் இந்த டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து காமா. இந்த காமா என்ன சொல்ல வருதுன்னா டெல்டா எவ்வளோ சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி டெல்டா ஒரு சம்திங் ஒரு வேல்யூவில் இருக்கும், நாளைக்கு ஒரு சேஞ்ச் ஆகும் இல்லையா, அது எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அதை பற்றின ஒரு குறியீடு, அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறது தான் இந்த காமா. அப்புறம் தீட்டா. தீட்டானா என்னென்னா டைம் டீக்கேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்கினேன்னா, ஸோ 1 வீக் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பீரியட். ஸோ அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ப்ரீமியம் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ப்ரீமியம் வந்து ஒன்று கூடும் இல்லை கம்மியாகும். ஓகே, அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டைம் பீரியட் பொறுத்து வர இந்த வேல்யூ இருக்குல்ல, அதுதான் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேகா. வேகா என்ன சொல்ல வருதுன்னா வால்டிலிட்டி பொறுத்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை பற்றின ஒரு வேல்யூ கொடுக்குறது தான் இந்த வேகா.